Welcome to Kutti Fashion Designers. In the video la vandu Aari class oda basic step vandu paaka porom. First vandu nama class start பண்றதுக்கு முன்னாடி Aari work na enna and vandu embroidery work na enna அப்படிங்கற வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்த்தறலாம். First vandu embroidery work அப்படினு பாக்கும்போது previously வந்து வீட்ல வந்து women's வந்து அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து embroidery work. Embroidery வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரி இருக்கு. மிஷின் எம்ப்ராய்டரி வந்து நிறைய மிஷின்ஸ், அதில் வந்து வெரைட்டி ஆஃப் மிஷின்ஸும் இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன டியூட்டோரியல்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ஹேண்ட்மேட்ல பண்ற டியூட்டோரியல்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம வந்து எந்த ஒரு மிஷின் ஒர்க்கும் வந்து நம்ம போட போறது இல்லை அண்ட் வந்து போட மாட்டோம். ஃபுல்லாவே நம்ம வந்து ஹேண்ட் ஒர்க்ல ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி லேர்ன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த யூடியூப் சேனல்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். எந்த ஒரு டியூட்டோரியலையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி பத்தின ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். எம்ப்ராய்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து அவங்க வந்து பொழுதுபோக்குக்காக பண்ணது வந்து ஃபேப்ரிக்ல வந்து இப்போ மிஷின் ஒர்க் வச்சு ஃபுல்லாவே நிறைய டிசைன்ஸ் வந்து சாரிலையும் சரி, சுடிதாஸ்லையும் சரி, எல்லா உமன்ஸ் வேர்லையும் சரி, மென்ஸ் வேர்லையும் சரி மிஷின் ஒர்க்கை வந்து எம்ப்ராய்டரியில் வந்து கொண்டு வராங்க. பட் வந்து ஆரி ஒர்க் அப்படிங்கிறது எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா அதோடைய ஃபினிஷிங்காக மட்டுமே வந்து ஆரி ஒர்க் வந்து ஃபேமஸாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் வந்து குவாலிட்டி, நம்ம மிஷின் ஒர்க்கில் பண்ணுறதுக்கும் ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வந்து லைஃப் எது ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னா நம்ம ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணுற ஆரி ஒர்க் தான் வந்து லைஃப் லாங் வரும். இப்போது மிஷின் ஒர்க்கில் வந்து ஒரு சில கடுதனா ஸ்டிக்கி அதெல்லாம் வந்து மிஷின் ஒர்க்கில் பண்ணி இருப்பாங்க. பட் அது ஒரு இடத்துல பிரிச்சுக்கிச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து பிரிச்சுட்டு போகும். மேபி வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் பண்ண வந்து ட்ரெஸ்ஸஸை வாங்கி போட்டிருக்கலாம். உங்களுக்கும் வந்து தெரியும் ஒரு இடத்துல பிரிச்சுக்கிச்சு அப்படின்னா அது வந்து எல்லா இடத்துலையுமே கண்டினியூஸாக பிரிச்சுக்கும். நடுவில் வந்து அங்கங்கே திட்டா பிரிச்சுக்க நிற்கும். பட் வந்து ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது மாதிரி பிரியாது. பிகாஸ் ஒரு இடத்துலையுமே வந்து தனித்தனியாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதனால் வந்து அது பிரியாது. இப்போ வந்து நம்ம ஆரி ஒர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரி ஒர்க் அப்படிங்கிறது ஒரு வுட்டன் ஃப்ரேமில், ஸோ இந்த மாதிரி ஒரு வுட்டன் ஃப்ரேம் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ரிங் மாதிரியும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வுட்டன் ஃப்ரேமில் ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல், அதாவது வந்து ஒரு கிளாத் மெட்டீரியலை டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பென் அல்லது வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நீடில், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட் நீடில், இது வந்து சில்க் த்ரெட் நீடில். ஓகேவா? இந்த நீடிலை வச்சு ஒரு ஸ்டெப்பையும் வந்து ஒரு ஸ்டிச்சஸாக வந்து ஹேண்ட்லேயே கொடுக்குறது தான் வந்து ஆரி ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில் இது வந்து நம்ம வந்து ஜரிக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து சில்க் த்ரெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இது வந்து பீட் நீடில். ஒரு பிகினர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 நீடில்லேருந்து ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், பேசிக் ஸ்டிச்சஸில் இருந்து. ஸோ ஒரு டுட்டோரியல் நம்ம வந்து போட போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஆரி ஒர்க்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பிகாஸ் நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் வந்து ஆரி ஒர்க்கில் எப்படி ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னா நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, ஃபர்ஸ்ட் வந்து நீடில்ஸ் வந்து தேவை. இதுதான் வந்து ஒரு மேஜரான விஷயம். நமக்கு வந்து ஆரி காட் வந்து வேணும். ஒரு சில பேர்கிட்ட இந்த ஆரி காட் இருக்காது. பட் வந்து ரிங் வந்து ஆரி ரிங் வந்து லோக்கல் ஷாப்ஸ்லேயே வந்து அவைலபிளாக கிடைக்கும். நீங்கள் ரிங் மூலியமாகவும் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஆரி ட்ரேசிங் பேப்பர் வந்து தேவை. இந்த ஆரி ட்ரேசிங் இதுவில் வந்து சிம்பிளாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸோடைய ட்ரேசிங் நம்ம வச்சுருக்கோம். பிகினர் அப்படிங்கிறப்போ சின்ன புட்டாஸ், இப்போது நீங்கள் இது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து ஹேண்ட் இருக்கா, இந்த ஹேண்டில் ஒரு சின்ன புட்டாஸ் எடுத்து சின்ன புட்டாஸாக நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சின்ன புட்டாஸில் இருந்து தான் நம்ம வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸை வந்து கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரும் வேணும். இந்த ட்ரேசிங் பேப்பரில் வந்து டிசைனை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நீடில் வச்சு என்ன பண்ணியிருப்போம்னா ஹோல்ஸ் வந்து சுற்றி வந்து ஹோல்ஸ் போட்டிருப்போம். ஓகேவா? இப்போது இந்த சில்க் த்ரெட்டை வச்சு ஜரி த்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டிச்சஸாக நம்ம வந்து போடுறது தான் வந்து ஆரி ஒர்க். டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக இனிமேல் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க. தேங்க்யூ.